வணக்கம் நேயர்களே, தஞ்சா சமையல் சந்தோஷினி. வாங்க, 2 ஆப்பிள் எடுத்துருக்கேன், கட் பண்ணியிருக்கேன். 2 சின்னதாக பீட்ரூட் 2 எடுத்துருக்கேன். 2 கேரட் எடுத்துருக்கேன். ஏபிசி அல்வா செய்யலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள்: சோள மாவு ஒரு சின்ன கப்பால் 1 கப் எடுத்துருக்கேங்க. பாதாம் அது தோலை உரிச்சிட்டு சீவி வச்சுருக்கேங்க. ஜீனி 1 கப்பு, ஏலக்காய் பொடி, நெய். வாங்க, இதை நம்ம எல்லாத்தையும் அரைச்சி இப்போ வடிகட்டிட்டு வந்துடலாம். வணக்கம் நேயர்களே, இப்போ கேரட்டு, பீட்ரூட்டு, ஆப்பிள் இதெல்லாம் வடிகட்டி வச்சுங்க. இந்த பாருங்கள், அரைச்சிட்டு இல்லை வடிகட்டி இதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஊற்றிடலாம். இப்போ நம்ம அதை கட்டி போடாமல் கிண்டணுங்க. நல்லா கிண்டி அப்புறமா இது சோள மாவு ஊற்றணும். இப்போ சோள மாவை இதை கரைச்சி நம்ம இதை கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இதையும் நம்ம அதில் ஊற்றிடலாம். நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் கிண்டணுங்க. ஹெல்த்தியானதுங்க. ஆப்பிள், பீட்ரூட்டு, கேரட்டு எல்லாம் ஹெல்த்தியான அல்வாங்க. இது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சிட்டிகை உப்பு போட்டுடலாங்க. ஜீனி போட்டுடலாம். எப்படி கொதிக்குது பாருங்கள். நல்லா இன்னும் நல்லா திக்காகணும். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணுங்க. தெரிக்குது மேலே. இப்போ நெய் ஊற்றிடலாங்க. 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு 3 ஸ்பூன் 100 நெய் ஊற்றிருக்கேங்க. நெய் நிறைய ஊற்றினாதாங்க நல்லாயிருக்கும். நல்லா வெந்தோன்னே எண்ணெய் நெய்யெல்லாம் வெளியில் வரணுங்க. அந்த அளவுக்கு வேகணும். இன்னும் கொஞ்சம் வேகணும். அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா இப்படியே கூட நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இல்லை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் கழித்து கட் பண்ணி பீஸாகவும் போட்டு சாப்பிட்லாங்க. எப்படி இருக்குங்க? கலரே வேண்டியதில்லை. அது பீட்ரூட் கலரே, கேரட் கலரே போதுங்க. கலரே சேர்க்கலை நான் இதில். எப்படி இருக்குது பாருங்கள் அல்வா. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஆறணுன்னா நம்மளுக்கு கட்டி ஆகிடுங்க. அப்படியே இறக்கி நம்ம வேறு பாத்திரத்தில் ஊற்றி பீஸ் போட்டுடலாம். அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. ஏபிசி அல்வா ரெடி ஆகிட்டு நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.